ஃப்ரண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டீம் இந்தியா அடுத்தடுத்து எந்தெந்த மேட்ச் ஆட போகுது, ரெண்டாவது மேட்ச் என்னென்ன விஷயம் நடக்க போகுதுன்ற டீட்டெயிலில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்தியான்னு சொன்னோன்னா இப்போ எல்லாரோட கண்ணும் நம்ம இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்ச்சில் தான் இருக்கும். ஸோ குறிப்பாக வந்து காம்பீர் தரமில் நடக்க போகிற ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. ஸோ அதுலேயும் நம்ம விராட் கோலியாக இருக்கட்டும் அண்ட் ரோஹித் சர்மா இருக்கட்டும் அண்ட் ஜட்டு அஸ்வின் எல்லாருமே வந்து கம்பேக் கொடுக்குறாங்க. ஸோ 4 லெஜெண்டுமே வந்து ரிட்டர்ன் டு இந்தியா அந்த மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ அவங்க தலைமையில் நம்ம இந்தியா யங்ஸ்டார்ஸ் எல்லாருமே விளையாட போகிறாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்போது அது எல்லாத்தையும் தாண்டி இந்த மேட்சஸில் குறிப்பாக நம்ம சென்னை சேப்பாக்கம் பிச்சை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஸோ நம்ம சென்னை பிச்சுன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஸ்பின்னுக்கு சாதமாக தான் இருக்க போகுது. ஸோ அப்படி தான் வந்து கண்டிப்பாக பிச்சு இருக்கும். ஸோ அதனால் பங்களாதேஷும் ஸ்பின்னர்ஸோடு தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பேசியிருந்தோம். இருந்தாலும் இப்போ வந்து நம்ம காம்பீர் தான் எப்போவுமே வந்து ரொம்ப டெக்னிக்கலாக யோசிக்கக்கூடிய ஒரு ஆளாச்சு. அவர் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம சென்னை பிச் எப்படி இருக்கும், ஸ்பின்னுக்கு சாதமாக இருக்கும். ஆனால் இந்த தடவை அப்படி இருக்கக்கூடாது. என்ன யோசிக்கிறீங்களா? ஆக்சுவலாக வந்து அவர் சொன்ன விஷயம் வந்து இன்னும் யோசிக்கக்கூடிய விஷயமாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ காம்பீர் தரமில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுன்னு வரும்போது அவர் வந்து கிரவுண்ட்லேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இது வரைக்கும் சென்னை சேப்பாக்கம்னு சொன்னால் கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸ் தான் எல்லாருமே நான் வரும். ஈவன் பங்களாதேஷோட பிச்சும் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சேப்பாக்கம் பிச்சும் ஈக்குவலாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சரிசமமாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அவங்க ஹோம் கிரவுண்டில் விளாட்ற அதே அட்வான்டேஜோடு தான் இங்கே வருவாங்க. ஸோ இந்த பிச்சும் அவங்க ஹோம் கிரவுண்டு மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி சில பேர் ஏதோ அவர் காதில் சொல்லியிருக்காங்க போல். அவர் என்ன நினச்சேன்னு தெரில, உடனே வந்து இல்லைப்பா இது வந்து சரிப்பட்டு வராது, நீங்கள் பிச்சை மாற்றுங்க அப்படின்ட்டாங்க. ஆல்ரெடி ஒரு கிரவுண்டுன்னு இருந்தால் அதுவும் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற ஒரு கிரவுண்டு கண்டிப்பாக வந்து 3-4 பிச்சு வந்து எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் நம்ம எப்போவுமே விளையாடுறது டெஸ்ட்டுனா கண்டிப்பாக வந்து பிளாக் சாயில் பிச்சு தான் நம்ம எப்போவுமே விளையாடுவோம். ஆனால் இப்போ வந்து அவர் கேட்டிருக்க பிச்சு வந்து ரெட் சாயில் பிச்சு. ஸோ பிளாக் சாயில் அண்டு ரெட் சாயில் அண்டு க்ரீனிஷ் இந்த 3 பிச்சு தான் நம்ம சேப்பாக்கில் வந்து மேக்ஸிமம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ க்ரீனிஷ்ன்றது இப்போ வந்து ரீசெண்டாக ரெடி பண்ணது, இதுக்கு முன்னாடி வந்து இருந்தான்னு தெரில, இப்போ வந்து கடைசியாக ரெடி பண்ண பிச்சு அது. ஸோ பிளாக் சாயில்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஸ்பின் வந்து ஃபஸ்ட் நாள்லேருந்து ஸ்பின்னு போடலாம். ஸோ அது டேர்ன் இருக்கும். ஸோ பவுன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஃபேஸு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதே ரெட் சாயில் பிச்சுனா ஃபேஸும் இருக்கும், பவுன்ஸும் இருக்கும். அந்த ஸ்பின்னர்ஸ்னு அப்படி வரும்போது ஒரு 3rd டே இல்லை 4th டே, அதாவது 4th டே அண்ட் 5th டே தான் மேக்ஸிமம் வந்து பிச்சு வந்து எவ்வளோக்கு பழசு ஆக தான் ஸ்பின்னு எடுபடும். ஸோ அந்த பிச்சு தான் நம்ம எப்போவுமே பார்த்துருப்போம். இப்போது அதே பிச்சு தான் வந்து வேணும்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் காம்பீர் கேட்டிருக்காங்க. அதற்கு ஒரே ரீசன் வந்து பங்களாதேஷின் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்மக்கிட்டே ஸ்பின்னர்ஸ் இருக்காங்களப்பா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நம்ம அஸ்வினாக இருக்கட்டும், ஜடேஜா இருக்கட்டும் அண்டு குல்தீப் யாதவ், அக்சர், ஸோ இவங்கெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸாக எந்த சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் நம்ம பேட்ஸ்மேன் சைடுன்னு வரும்போது நம்ம ரீசெண்டாக நம்ம பேட்ஸ்மேன் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஃபேஸ் எல்லாம் வந்து நல்லா ஆடிருக்காங்க. ஆனால் ஸ்பின்னில் தான் வந்து கொஞ்சம் திணறிருக்காங்க கண்டிப்பாக சொல்லணும். ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் நிறைய பேசியிருக்கோம். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஸ்பின்னர்ஸ் தான் நம்ம ரொம்ப தடுமாறுறோம் அப்படின்னு. ஸோ தடுமாறுறது உண்மை தான், இல்லைன்னு சொல்ல. அதுக்காக நம்ம பிச்சும் அதே மாதிரி ரெடி பண்ணி அவங்களும் தடுமாற தான் செய்வாங்க, இல்லைன்னு சொல்ல. இருந்தாலுமே ஒரு 5 நாள் நடக்கக்கூடிய மேட்சை வந்து ஒரு 3 நாள் 4 நாள் முடிஞ்சால் நல்லா இருக்காது. ஸோ அதற்காகவே கண்டிப்பாக வந்து பிச்சு வந்து குவாலிட்டியாக இருக்கணும். ரெண்டாவது ஃபேஸுக்கு கண்டிப்பாக வந்து ஒத்துழைக்கணும் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஃபேஸுன்னு வரும்போது பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் நல்லா ஃபேஸர் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம பும்ரா அண்டு சிராஜ், புதுசாக வாய்ப்பு கிடைச்ச ஜெயலா இருக்கட்டும். ஸோ ஃபேஸுன்னு வரும்போது கண்டிப்பாக வந்து குவாலிட்டியான பவுலர்ஸ் நம்மக்கிட்ட தான் இருக்காங்கன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ரெண்டாவது நம்ம பேட்டர்ஸ் வந்து ஃபேஸை வந்து நல்லாவே ஆடுவாங்க. இதில் குறிப்பாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பங்களாதேஷாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும், ஸோ 2 சைடுமே வந்து குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. இப்போ பிச்சு வந்து ஸ்பின்னுக்கு சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பேட்டர்ஸ் தடுமாறுவாங்க. இதே சிச்சுவேஷன் அவங்களுக்கும் ஏற்படும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு 10 விக்கெட்ன்றது ஈஸியாக விழுந்துடும். ஒரு 100 ரன் 150 ரன் அடிக்கிறாங்க அப்படின்னா 10 விக்கெட் விழுந்துருச்சுன்னா அடுத்து இவங்க ஆடுவாங்க. இவங்களுக்கு அதே சிச்சுவேஷன் தான். எப்படி பார்த்தாலும் 3 இல்லை 4 நாள் மேட்ச் முடிஞ்சிடும். ஸோ யார் வின் பண்ணுறாங்க அது வேறு. இருந்தாலுமே அந்த மேட்ச் முடிகிறது வந்து 4 நாள் முடியணுமா? ஸோ இது வந்து ஒரு டஃப் ஃபைட்டாக இருக்காதுன்னு அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. இன்னொரு ரீசன் வந்து ஃபேஸருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ இனி வரும் மேட்சஸில் எப்போவுமே வந்து ஸ்பேஸருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு தான் காம்பீர் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் எல்லாருமே யோசிக்காத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்க ஸ்பின்னர்ஸ் நம்ம அஸ்வினாக இருக்கட்டும், குல்தீப்பாக இருக்கட்டும் அண்ட் அக்சராக இருக்கட்டும். மெயினாக வந்து அஸ்வின் அண்ட் அக்சர் இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐபிஎல்லில் எவ்வளோ மேட்சஸ் பார்த்துருப்போம். நியூ ட்ராக்கு, புது ட்ராக்கு, ஃப்ளாட் ட்ராக்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ அவங்க ஸ்பின்னர்ஸை கம்பேர் பண்ணும்போது அவங்களும் கண்டிப்பாக போடுவாங்க, போட மாட்டாங்க சொல்ல போகிறதில்ல. இருந்தாலும் நம்ம அஸ்வின் வரும்போது கண்டிப்பாக நம்ம அட்வான்டேஜ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அந்த பிச்சில் அவரால் டேர்ன் கொடுக்க முடியும்ன்றதான் அவங்களுக்கு இவங்க கொடுத்துருக்க டாக்ஸ்ன்னு கூட கண்டிப்பாக சொல்லலாம்.
ஸோ நம்ம அஸ்வின் நிறையா பார்த்துருக்காரு. இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு சாதாரண விஷயம் தான்ப்பா, இதெல்லாம் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக வந்து அசால்ட்டாக டீல் பண்ணுவார், நிறையா பேர் இப்போயே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து காம்பேர்கிட்டேருந்து வரும்போது நிறையா பேர் வந்து பரவாயில்லப்பா, நம்ம தலைவர்கிட்ட ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. அதுலேயும் வந்து ஒரு 3 நாள் முன்னாடி ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பித்த போது ஸோ எல்லாருக்குமே ஃபிட்னஸ் அதெல்லாம் முடிச்சுட்டாங்க. அதுக்கடுத்து பேட்டிங் பார்த்திங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி பேட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நேற்று குறிப்பாக வந்து பேட்டிங்கில் நம்ம விராட் கோலியாக இருக்கட்டும், ரோஹித் சர்மா இருக்கட்டும், 2 பேருமே வந்து ரொம்ப 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 அக்ரெசிவான கேமை தான் காட்டியிருக்காங்கன்னா எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள்லாம் கேட்பீங்க, ஆமாம் நீ தான் போய் பக்கத்துலேருந்து பார்த்தியான்னு கேட்பீங்க. அதெல்லாம் கிடையாது, நியூஸஸ் என்ன வருதோ அதுதான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதுலேயும் குறிப்பாக வந்து காம்பீர் சொன்ன விஷயம், ஸோ ரோஹித் சர்மா இருக்கட்டும் அண்டு கோலியாக இருக்கட்டும், இவங்க 2 பேருக்கும் கொடுத்துருக்க ஒரு கண்டிஷன்ஸ் என்னென்னா, கண்டிஷன்ஸ் இல்லை, ஒரு கட்டளை, ஒரு அன்பு கட்டளைன்னு எடுத்துக்கலாம். இனிமேட் நீங்கள் வந்து டெஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஒன் டேவாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட கேம் ஆடுங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம ரோஹித் சர்மா பற்றி சொல்ல தேவையே இல்லை. அவர் எப்போவுமே வந்து 150 ஸ்ட்ரைக் ரேட் மேலே தான் ஆடணும் அவரை எப்பவும் விரும்புவார், அதில் எந்த சந்தேகமும் இருக்காது. அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த மேட்ச்சுக்கு வந்து ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி தான் முக்கியமாக கீ பிளேயராக கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பேட்டிங்கை மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறீங்க. எந்த பால் அடிக்கணும், எந்த பாலை ஹிட் பண்ணணும், அந்த கன்ஃபியூஷனே வேண்டாம். மேக்ஸிமம் எல்லா பாலும் நீங்கள் ஹிட்டிங் போங்க. ஸோ அந்த டாஸ்க்கை தான் வந்து ட்ரைனிங்லேயே வந்து கொடுத்ததா இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ பும்ரா அவர்கள் போட வச்சு முதல் 2 ஓவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிட்டிங் போங்க, ஸோ உங்களால் எப்படி எப்படி அடிக்க முடியுதுன்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்கன்ற மாதிரி டாஸ்க் கொடுத்ததா சொல்கிறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு தெரில. ஆனால் வந்து ப்ராக்டிஸ் செஷன் உண்மை. ஸோ கோலி அக்ரெசிவாக ஆனது உண்மை. ரோஹித் சர்மாவுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹிட்டிங் தான் போக சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல, காம்பீர் ஏதோ பண்ணுறாருப்பான்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பங்களாதேஷ் டெஸ்ட், அதுவும் நம்ம சென்னையில் நடக்குது. ஸோ அது வந்து உண்மையிலே நம்ம எல்லாருக்கும் ஒரு பெருமையான விஷயம் தான். ஏன்னா இன்டர்நேஷ்னலில் இத்தனை ஜாம்பவான்கள் வந்து நம்ம சென்னையில் வந்து விளையாட போகிறாங்க. நான் இப்போவும் சொல்லிட்டு தான் இருக்கேன், டோன்ட் மிஸ் இட். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி கிடைக்குமான்றது டவுட்டு தான். ஸோ சென்னையில் இந்த மாதிரி அவங்கள வந்து அவ்வளோ க்ளோஸாக உட்காந்து பார்க்குற வாய்ப்பு வேறு எங்கேயும் கிடைக்க போகிறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து டிக்கெட்ஸை புக் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இப்போ டிக்கெட்ஸ் இருக்குது தான் நினைக்கிறேன். ஸோ இதற்கடுத்தபடி இப்போ எல்லாருமே சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ டெஸ்ட் சாம்பியன்ஷிப். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம், ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போது கரண்ட்டாக இந்தியன் டீம் வந்து டெஸ்ட்டு தரவரிசையில் நம்பர் 1 தான் இருக்குது. ஸோ 2ஆவது இடத்துல ஆஸ்திரேலியா இருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்காங்க. இருந்தாலும் இனி வரும் போட்டிகள், குறிப்பாக வந்து இந்த பங்களாதேஷ் சீரீஸாக இருக்கட்டும், அடுத்து நியூசிலாந்து சீரீஸாக இருக்கட்டும், ஸோ இந்த 2மே வந்து வின் பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நமக்கான இடம் வந்து உறுதியாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம நியூசிலாந்தை நார்மலாக எடுத்துக்க முடியாது, பங்களாதேஷ் நார்மலாக எடுக்க முடியாது. இருந்தாலும் இந்தியா வந்து ஃபுல் எஃபர்ட்டை போடும் தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம காம்பீரும் வந்து நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இது 2மே வந்து ஹோம் கிரவுண்ட் நடக்க போகுது. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் வந்து காம்பீர் எப்படி யூஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு தான் எல்லாருமே யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ இங்கிலாந்து கிரிக்கெட்டில் நம்ம பிரண்டன் மெக்கலம் வந்து எப்படி ஒரு அக்ரெசிவான டெஸ்ட்டை கொண்டு வந்தாரோ, அதே மாதிரி நம்ம இந்தியாவுக்கு காம்பீரும் கண்டிப்பாக ஏதாவது பண்ணுவாருன்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இதை தாண்டி இன்னும் நிறையா பேருக்கு, நம்ம பவுலர்ஸாக இருக்கட்டும் அண்டு பேட்டர்ஸாக இருக்கட்டும், குறிப்பாக வந்து ஆல்ரவுண்டர்ஸுக்கும் பார்த்திங்கன்னா நிறையா நேரம் வந்து அவங்க பேட்டிங்கும் நிறையா பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஜடேஜாலாம் வந்து அடுத்து இனிமேல் நிறையா பேட்டிங்ஸ் அதிகமாக பண்ணுவாங்க அப்படி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையிலே வந்து காம்பீர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தான் கண்டிப்பாக எல்லாருக்குமே தோணும். ஸோ இதெல்லாம் தாண்டி ஃபஸ்ட் டெஸ்ட் முடிஞ்ச பிறகு அதற்கு அடுத்து தான் 2வது டெஸ்ட்டில் என்ன மாதிரி ஸ்குவாட் எடுக்க போகிறாங்க, அதையுமே இப்போ எல்லோரும் சோஷியல் மீடியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதையும் தாண்டி அதற்கு அடுத்து நடக்கக்கூடிய T20 மேட்ச்சுக்கு தான் இப்போ வந்து வேறு லெவலில் டாக் போய்ட்டு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ T20 மேட்ச்னு சொன்னோன்னா நிறையா பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து மேக்ஸிமம் என்னப்பா சேஞ்ச் இருக்க போகுது, இவங்க தான் ஓப்பனர்ஸ், இவங்க தான் வந்து ஒன்று நடக்க போகிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சது தானே அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதில் தான் வந்து இப்போது ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு தான் கண்டிப்பாக எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சுப்மன் கில்லை பற்றி கண்டிப்பாக பேசாமல் இருக்க முடியாது. ஸோ 3 ஃபார்மேட்டுமே நம்ம இந்தியா ப்ரொமோட் பண்ணுற ஒரு பேட்ஸ்மேன்னா கண்டிப்பாக வந்து சுப்மன் கில்லை நம்ம சொல்லி தான் ஆகணும். இப்போ சுப்மன் கில்லுக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஐடியாவில் தான் வந்து நம்ம இந்தியன் டைரக்டர்ஸாக இருக்கட்டும் அண்ட் பிசிசியாக இருக்கட்டும் அந்த முடிவில் தான் இருக்காங்க. ஸோ அவருக்கு ரெஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா அப்போ அவர் இடத்துக்கு வேறு யார் வருவா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஸோ ஓப்பனர்ஸாக நம்ம ஜெய்ஸ்வால் கன்ஃபார்ம் ஆவாரா, அதுவும் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அப்படி ஜெய்ஸ்வால் கன்ஃபார்ம் ஆனார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு ஆப்போனண்ட்டாக விளையாடக்கூடியவர் கண்டிப்பாக ரைட் அண்ட் பேட்டாக தான் இருக்கணும். அது வேறு யாருமே இல்லை, ஆப்ஷனே கிடையாது, ருத்துக்கு தான் போயாடணும்னு சொல்லிட்டு இப்போ நிறையா பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். பை சான்ஸ் இப்போ சுப்மன் கில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ருத்துராஜுக்கு தான் போகணும் அப்படின்னு நிறையா பேர் சொல்லிட்டுருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்னவோ அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதை தாண்டி ஒரு பேட்டர் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு லெஜெண்டுன்னா கண்டிப்பாக நம்ம கேஎல் ராகுலை கண்டிப்பாக நம்ம பேசி தான் ஆகணும்.
ஸோ T20ல் அதுவும் T20 ஃபார்மேட்டுக்கு கேஎல் ராகுலை திருப்பி கொண்டு வருவாங்களா? எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து கேஎல் ராகுல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டர் கண்டிப்பாக வேணும்னு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் வந்து அவங்க டீம் வந்து ஒரு சர்வ் நோக்கி போகும்போது கேஎல் ராகுல் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் வந்து கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணார் அப்படின்னு. ஸோ அது வந்து ரெட் பால் டோர்னமெண்ட். ஆனால் ஒயிட் பால் டோர்னமெண்ட் வரும்போது கண்டிப்பாக ஒயிட் பாலில் கேஎல் ராகுலோட ஆவரேஜ் வந்து இன்னும் நல்லாவே இருக்குன்னு கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இதில் வந்து ஐபிஎல் இல்லாமல் தான் நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ இந்தியன் டீமுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பாலில் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா ஹையாகவே இருந்திருக்கு, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ இருக்க T20க்கு அவர் திருப்பி கொண்டு வருவாங்களா? எனக்கு தெரிஞ்சு அவர் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் தான் கண்டிப்பாக நான் சொல்வேன். ஸோ கேஎல் ராகுலை கீப்பிங்காக கொண்டு வருவாங்க நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ கீப்பிங் வரும்போது அதுலேயும் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள், இப்போது இஷான் கிஷன் உள்ளே வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ ரிஷப் பண்ணிட்டு அதை தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். இஷான் கிஷனாக ரிஷப் பண்ணிட்டா தான் நிறையா பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஏன் கேஎல் ராகுலை கொண்டு வரக்கூடாது? எனக்கு தெரிஞ்சு அவர் கீப்பர் இல்லைனா கூட ஒரு பேட்டராக கண்டிப்பாக டீமில் இருந்தால் நல்லாயிருக்கும் தான் என்னோடய சஜஷன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கணும் கண்டிப்பாக அதே கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தாண்டி ரீசெண்டாக வந்து பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு கிரிக்கெட்டர் இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம விராட் கோலி பற்றி தான். ஸோ அங்கே இப்போ பாகிஸ்தானில் வந்து நம்ம பாபர் அசம் அண்ட் டீமை வந்து எல்லாருமே வந்து ரிவ்யூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. தொடர்ந்து ஒரு 10லேருந்து 15 டெஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து சரியாகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஸோ ஏன் பாகிஸ்தான் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொன்னதை நம்ம விராட் கோலி சொல்லியிருக்காங்க. விராட் கோலி வந்து டிஃபிகல்ட்டான ஸ்டேஜில் இருக்கும்போது அவர் கேப்டன்சியை வந்து ரிசைன் பண்ணிட்டு அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பிளேயிங்லேயே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலை இங்கே பாகிஸ்தான் யாருக்குமே இல்லைன்னு தான் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அது உண்மையிலே நல்ல விஷயம் தான். அவர் சொன்ன விஷயம் கரெக்டு தான் கண்டிப்பாக நான் சொல்லணும். சரி, அதை எல்லாத்தையும் விடுங்கப்பா. இப்போது நம்ம ருத்ராஜ் பக்கம் வாங்கப்பா அப்படின்னு சொன்னால் நிறையா பேர் கேட்கலாம். எஸ், நம்ம துலீப் ட்ராஃபியை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஸோ நம்ம துலீப் ட்ராஃபின்னு சொன்னோன்னா இப்போ எல்லாருமே பாயிண்ட்ஸ் டேபிள் போட்டு மூவ் ஆகிட்டாங்கன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து நம்பர் 1 வந்து டீம் சி தான் இருக்குது. டீம் சின்னோன்னா அது வேறு யாரும் இல்லை, நம்ம ருத்ராஜோட டீம் தான். ஸோ அதற்கு அடுத்தபடியாக டீம் பி அண்ட் ஏ, கடைசியில் டி இருக்குது. ஸோ டி யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் சொல்ல முடியாது. ஸோ அவர் நல்லா தான் விளையாடுறாரு. இருந்தாலும் இப்போ நிறையா பேர் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் தான் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்குலாம் வந்து ரெட் பால் செட் ஆகாதுப்பா, அவருக்கு ஒயிட் பால் தான் செட் ஆகும். அவர் ஏன் வந்து ஒயிட் பால் விட்டு ரெட் பால் டோர்னமெண்ட்லாம் வரான்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ இந்த ஒரு 2 மேட்ச் மட்டும் வச்சுட்டு ஒரு பேட்ஸ்மேனோட எதிர்காலத்தை கணிக்கிறதுன்றது எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தெரில. என்னை பொறுத்தவரை ஸ்ரேயஸ் ஐயரும் ரிசர்வ் பேர் தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இந்தியன் டீமுக்கு அவரோட நேம் கண்டிப்பாக இருக்கணும்னு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். அது 2020 இருக்கட்டும், ஒன் டேவாக இருக்கட்டும் அண்ட் டெஸ்ட்டாக இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு ஒன் டேனா கண்டிப்பாக வந்து ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பாக நம்ம இந்தியன் டீமில் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதற்கு அடுத்தபடியாக ஸோ இந்தியன் டீமை பற்றி எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா காம்பீருக்கு அடுத்து விராட் கோலி, ரோஹித் சர்மா. ஸோ இவங்க வந்து கண்டிப்பாக வந்து இவங்க இருக்கும்போது ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் கண்டிப்பாக ஆஸ்திரேலியா வின் பண்ணணும். ஏன்னா ஒரு வேர்ல்டு கப்பு தோற்ற பிறகு அதுக்கு அடுத்தபடியாக வந்து 2020 வந்து வேறு லெவலில் ரிவெஞ்ச் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அதற்கு அடுத்தபடியாக அதே ரோஹித் சர்மா அதே அக்ரெசிவோடு தான் அவர் போக போகிறாரு. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம தான் இந்தியா தான் விளையாடணும் தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. மேபி நம்மளும் அது பை ஹோப் நம்புவோம். ஸோ ஆப்போனண்ட்டாக கண்டிப்பாக ஆஸ்திரேலியா தான் வரப்போகிறாங்க. எனக்கு அதுலேயும் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ லாஸ்ட் டைம் நடந்த அந்த நிகழ்வுக்கு கண்டிப்பாக இந்த தடவை வந்து இந்தியா வந்து பதிலீடு கொடுக்கும் தான் எல்லாருமே ஆசைப்பட்டுருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. ஸோ நானும் அதற்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இதை தவிர்த்து அந்த சிச்சுவேஷனில் அந்த 2 பேரோட மனநிலைமை, ஆக்சுவலாக நம்ம கோலியாக இருக்கட்டும் அண்டு ரோஹித்தாக இருக்கட்டும், ஸோ அவங்க மனநிலைமை எப்படி இருக்குன்னு தான் இப்போ எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. உண்மையிலே வந்து அதை விட வந்து ரோஹித் சர்மாவுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குற ஒரு தருணம் இருக்காதுன்னு தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ வேர்ல்டு கப் வின் பண்ணால் அவர் நிறையா சொல்லியிருந்தார். ஸோ இதைத்தான் வந்து திரும்பவும் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்லையும் முடிஞ்ச பிறகு சொல்லணும் தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம ஜடேஜாவும் அதை மிஸ் பண்ணிட முடியாது, அண்டு அஸ்வின் ஆல்சோ. ஸோ இந்த 4 பேருக்குமே வந்து எனக்கு தெரிஞ்சு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் தான் வந்து அதிகபட்சம் கடைசி போட்டியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கணும் கண்டிப்பாக அதையும் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி 50 ஓவர்ஸ் இப்போ எல்லோரும் மறந்துட்டாங்கப்பா, ஒன்று டெஸ்ட்டு இல்லாட்டி 2020 ஏன் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் கேட்டுட்ருக்காங்க. அதே கொஸ்டின் எனக்கும் இருக்குது. ஒன்று வந்து 50 ஓவர்ஸ்னால் வந்து டோட்டலாக 100 ஓவர்ஸ் நடக்குமே, ஸோ அதையும் மிஸ் பண்ணுன்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இருந்தாலும் இப்போது ஒரு மேட்ச் நடக்குதுன்னா ஒரு இன்னொரு கண்ட்ரி கூட வந்து ஒரு மேட்ச் நடக்குதுன்னா ஒரு சீரீஸ் வைக்கிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து டெஸ்ட்டு 2020 தான் வைக்கிறாங்க. ஒன் டே நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். அடுத்த சீரீஸ் நிறையா வந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஆனால் டெஸ்ட் அண்ட் 2020 தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது ஏன்னு எனக்கும் தெரில. அதற்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அதையும் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். இதை தாண்டி இன்னும் நம்ம சிஎஸ்கே அண்ட் ஐபிஎல் பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க நான் காத்துட்ருக்கேன்.
தொடர்ந்து எங்கள் வீட்டுக்கு ஆதரவு கொடுங்க. இத்தோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுது சண்முகம்.